மனசு புரியாம நான் கூட உங்களை காயப்படுத்திட்டேன். ஐயோ, என்னது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஐயோ, இட் வாஸ் நாட் யுவர் ஃபால்ட். நான் எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரி நான் நடந்துக்கணும்னா எனக்கும் அந்த சூழ்நிலையில வேற வழி தெரியல. அதான். இல்ல தம்பி, பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த சிக்கலாக்கி உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க. நான் அப்படி நினைக்கல. ஆனந்தி மேல நான் வச்சிருந்த லவ், அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அவன் நல்லா இருக்கணும்னா அவ லைஃபை விட்டு நான் வெளியில போகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன். She is basically a feminist. பெண் உரிமை தன்மானம்னு உரத்த குரல்ல பேசக்கூடியவ. அது அவளுக்கு சென்சிட்டிவ் ஏரியா. அந்த ஏரியாவில் அவளை ஹர்ட் பண்ணா என்னை ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிடுவா அப்படின்னு எனக்குள்ள நானே ஒரு சாரி, தப்பு கணக்கு போட்டுக்கிட்டேன். I was all wrong. காதல் ஈகோ, தன்மானம், கௌரவம் எல்லாம் பார்க்காது. உண்மையான காதல் இருந்துச்சுன்னா வெக்கம், பயம், தயக்கம் இது எல்லாமே போயிடும். நீ தான் வாழ்க்கைன்ற போது உன்னையே முழுசா நம்புறதுக்கு அப்புறம் என்ன பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு காதல் நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்ட வச்சிரும். See, Anandi, it's like this. உன்னோட டாலரன்ஸ் லெவல் பார்த்தா I was stunned. Seriously, உன்னோட பொறுமை, அந்த எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் கலங்காம அமைதியா இருக்கிறது, இந்த குவாலிட்டிஸ்லாம் யாருக்குமே வராது. சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு தடவை உன்னை ஹர்ட் பண்ணிட்டு வரும்போதும் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு வலி அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். Honestly, I'm not dramatizing anything. பொய் சொல்லல, அதிகமா பேசல. அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். She's great. She's simply great. எப்படியோ தம்பி, நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேருக்குள்ள இருக்க இந்த பிரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக ஆசை வச்சுட்டு அதை வெளிக்காட்ட தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. உண்மைதான் மாமா. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நீ இல்லாம நான் இல்ல. 4 வருஷம் இல்ல 40 வருஷம் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லிக்கலாம். ஆனா நம்ம செயல்பாடு அதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கணும். அதுல முரண்பாடு வரும்போதுதான் சிக்கல்கள் வரும். நட்புக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ அதே மாதிரிதான் காதல்லையும் நான் ஓரளவுக்கு தான் விட்டு கொடுத்து போவேன்னு லிமிட் வச்சுக்கிறதும் அயோக்கியத்தனம் தான். No, Anandi, I beg to differ in this because நீ உன்னை வச்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நீ வேற. உன்ன மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. சராசரி வாழ்க்கையில எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு. அதை அயோக்கியத்தனம்னு சொல்ல முடியாது. அதுதான் நடைமுறை. இதுல என்ன ஒண்ணு, நானும் மற்றவங்கள மாதிரி ஏதோ சராசரியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாம உன்ன மாதிரி ஒருத்தியை கல்யாணம் பண்ணதுக்கு கண்டிப்பா நான் கொடுத்து வச்சிருக்கணும். I'm really lucky. சரி, ஒருத்தர் ரொம்ப புகழாதீங்க. சுத்தி நாங்க எல்லாமே இருக்கோம். ஆனந்தி, உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்ன வெறித்தனமா காதலிச்சா நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப உங்களுக்கு கல்யாணமே நடக்காதே. எல்லாத்துக்கும் அவங்க காதல் வசதி தான். எங்க ஊர்லயும் காமாட்சி ராமசாமின்னு 2 பேரும் லவ் பண்ணாங்க. வாட்? என்ன பேர் அது? காமாட்சி ராமசாமி. இப்ப பேரா முக்கியம், கதையை கேளுங்க. ஓகே. 2 பேரும் லவ் பண்ணும்போது ஊருக்குள்ள ஒருத்தர் சந்திக்கவே முடியாது. அதனால எப்பயாவது பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மீட் பண்ணலான்ட்டு பேசிக்கிங்க. எல்லாம் ஃபோனில் தான். ஆனால் எல்லாம் கூடி வர சமயத்தில் காமாட்சிக்கு பயம் வந்துடும். இந்த இடம் வேண்டாம், வேறு இடத்துல மீட் பண்ணலான்ட்டு இடத்த மாற்றி ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். கடைசியில் சந்திக்க முடியாமல் போயிடும். அந்த கோபத்தில் ராமசாமி அவளுக்கு ஃபோனை போட்டு, இங்கே பாரு, உனக்கு என்னைக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு என்னை கூப்பிடு, அது வரைக்கும் என்கிட்ட பேசாத பார்க்காதேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னைக்காவது காமாட்சிக்கு தைரியம் வரும்னு ராமசாமி இன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி 1000 ராமசாமியும் காமாட்சியும் ஊருக்குள்ள இருக்கும்போது உங்க காதல் தான் பெரியதுன்னு பீத்திக்காதீங்க. என்ன மாமா, என்னமோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சா இப்படி பட்டுன்னு முடிச்சிட்டீங்க. அந்த ராமசாமி என் ஃப்ரெண்டு தான். என்னமோ தெரியல, திடீர்னு அந்த ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருச்சு, அதான் சொன்னேன். சரி, அதை விடுங்க. யாரு கண்ணும் படாம காலகாலத்துக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். மாமா,
நீங்க ஏதோ சொல்ல வந்துட்டு பேச்ச மாத்துறீங்கன்னு தெரியுது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த ராமசாமி காதல் உண்மையான காதலா இருந்தா அந்த காமாட்சி தன் மனசுல இருக்க தயக்கத்தை உடைச்சிட்டு கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வருவா. இங்கே வர ஆனந்தி, நான் சொல்ல வர்றது ஒன்று தான். ஒருத்தர் சூழ்நிலை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம நீ தான் அந்த பண்ண நான் தான் அந்த பண்ண அடிச்சக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. பல விஷயங்களை நம்ம இப்படிதான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். நான் கூட அந்த தப்பு பண்ணிருக்கேன். அபிகா மேல இருக்கிற கோவத்துல அவங்கள பத்தி எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம என் பத்திரிக்கையில நான் வெளியிட்டுட்டேன். அம்மா, அக்கா ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குன்னு சொன்னேன்ல, அது போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சுது. இந்த வாரம் நான் அதுக்கு மறுப்பு கொடுத்துருக்கேன். அக்கா என்கிட்ட நடந்துகிட்ட முறைனால அவ மேல தப்பு இருக்கும்னு என் மனசுல இருந்த முன் தீர்மானம் தான் அந்த நியூஸை சரியா விசாரிக்காம பண்ணிடுச்சு. அம்மா, உன்கிட்டயும் நிறைய விஷயங்கள்ல முன் தீர்மானம் இருக்கு. தயவு செஞ்சு அதை உடைச்சிரு. அப்பதான் உண்மை என்னன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியும். அம்மா, அக்காவை அந்த மேனகா சம்பந்தப்பட்ட கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு பேச்சு வந்தப்ப நான் போய் விசாரிக்க போனேன்ல, அன்னைக்கு அக்கா என்கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. இப்ப அதை யோசிச்சு பார்த்தா அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனந்தி, உனக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அது வரைக்கும் சரி. ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கும்னு நினைக்காதே. அப்படி இல்லைம்மா, நான் ஆனந்தியை மட்டும் காயப்படுத்தலை, அவளை சேர்ந்தவங்க எல்லாரையும் தான் இன்சல்ட் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு அவள் கோச்சிக்கிட்டு வந்துட்டானா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர் தானே, நீ ஏன் கோச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு அவளை திட்டிடக்கூடாது இல்லையா? அவளோட சொந்தம் பந்தம்னு எல்லாரையும் அசிங்கப்படுத்தினியே. அன்னைக்கு அபி ஆஃபீஸுக்கு போய் எவ்வளோ கேவலமாக பேசினேன். அபியை மட்டுமா, கூட அவர் தொல்காப்பியன் அவரையும் அசிங்கமாக பேசினேன். பட் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும், நான் அன்னைக்கு அவ்வளோ பேசியும் அபி எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க தெரியுமா? அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அவங்க கோபத்தை திரும்ப என் மேலே காட்டியிருக்க முடியும். அப்படி அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா எல்லாமே தப்பாக போயிருக்கும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அன்னைக்கு அவங்க பொறுமையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்மளாம் சுமூகமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். டோன்ட் யூ திங்க் ஸோ? சி, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஷீ இஸ் அ வெரி ரேஷ்னல் உமன். அபி ஒன்று செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கார்த்திக் முன்னாடி யூகேல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார்ல, இப்போ அதே கம்பெனியில் திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் 3 பேரும் போகிற மாதிரி இருக்கோம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, புது ஊர், புது மனுஷங்க, அதையும் வாழ்ந்து தான் பார்ப்போமே. எவ்வளோ நாளைக்கு தான் இங்கேயே இருக்கிறது? வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும்ல. அதுக்கு இல்லம்மா, உன்னை பிரிஞ்சிருக்கணுமேனு வருத்தப்படுறாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? நினைச்சா ஃபோன் பண்ணி பேசலாம், நெட்ல நேரடியா பார்த்துக்கிட்டே பேசலாம். வரணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துட வேண்டியதுதான். இந்த விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு போகணும்னு முக்கியமா வந்தேன். நான் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அக்காட்ட நேரடியா சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். அக்கா இல்ல, நான் நாளைக்கு வந்து சொல்றேன். நம்ம கிளம்பலாம். என்னடி இது, திடீர்னு ஒரு வார்த்தை சொல்ற, உடனே கிளம்புறேங்கிற? இல்லம்மா, கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. நான் கிளம்பும் போது நீயும் தானே வந்து வழி அனுப்ப போற. நான் இப்ப கிளம்புறேன், ஏன்னா நிறைய வேலை இருக்கு. சரி ராஜேந்திரா, போட பூஜைக்கு ரெடி பண்ண, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, இந்த வந்துடுறேங்க. இருந்து சாப்பிட்டாவது போலாம் இல்ல? இல்லம்மா, இவனுக்கு பாஸ்போர்ட் விசான்னு நிறைய வேலை இருக்குல்ல. விசா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டானா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு தான். சரிங்க மாப்பிள்ள, நான் நாளைக்கு வரேம்மா. போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்கணும். கண்டிப்பாமா. வரோம், வா போலாம். வடச்சல். அக்கா,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்தி. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் தங்கச்சி எப்பவுமே ரொம்ப புத்திசாலியா இருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை வீண் போகல. எல்லாத்தையுமே துப்பாக்கி சத்தத்துல தொலைச்சிட்ட ஒரு குழந்தையோட வாழ்க்கைய நீ திரும்ப மீட்டெடுத்திருக்க. இந்த குழந்தையை தத்தெடுத்தது மூலமா நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிருக்கேன்னு தெரியுமா? என்னக்கா? தேங்க்யூ கார்த்திக். நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ. ஐம் சாரிக்கா. நோ சாரி, அதெல்லாம் பேசாத. நீ நினைச்சா கூட என்னை காயப்படுத்த முடியாதுடி, காயப்படுத்த முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நீ எங்க இருந்தாலும் எப்பவுமே உன்னை பத்தி நினைச்சிட்டு தான் இருப்ப, எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருப்ப. பேர் என்ன வச்சிருக்க? என்ன பேர் வச்சிருக்க? அபிநந்தன். அபிநந்தன்? என்ன என்ன பண்றீங்க? ஐயோ அபி, என்ன பண்றீங்க? இவனுக்கு நான் வேற என்ன செய்ய முடியும்? இந்த பெரியம்மாவை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. என்ன? நல்லா படிக்கணும். அக்கா என்ன வழி அனுப்ப வருவல்ல? கண்டிப்பா. நீ கிளம்பு, கிளம்பு, போ, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். போயிட்டு வரேன், வராங்க. கார்த்திக் வந்த வழியை என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணப்பெல்லாம் அல்ட்டிக்காத என் மனசு. இனிமே கார்த்திக் வேற ஒருத்தையோட புருஷன் ஆன உடனே உடஞ்சிருச்சு. காலம் கடந்து போச்சு ஆனந்தி. இப்ப போய் சொல்றியே, இப்ப என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? அக்கா, இப்ப நான் சொல்றது கார்த்திக் என் மனசுல இருக்காருன்ற உண்மையை தான். இது முட்டாள்தனம்னு எனக்கும் தெரியும். அவ மனசுக்குள்ள உங்களை ஆழமா நேசிக்கிறா கார்த்திக். என்ன ச்சே, நிஜமா சொல்றீங்க? இன்னும் எங்களை அவமானப்படுத்தாம போங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு மண்டபத்தை விட்டு வெளியே போங்க. கொஞ்சம் நஞ்ச கௌரவத்தை நாங்க காப்பாத்திக்கிறோம். போங்க வெளியே. போங்க, எல்லாரும் வெளியே போங்க. ஏன் நிக்கிறீங்க?